அவங்க டிஎஸ்ஆர் பேசுகிறேன். சினிமாவில் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இந்த அசிஸ்டண்ட்டுக்கு உள்ள எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப உயர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ். 500 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா வரலையும் அசிஸ்டன்ட் சம்பளம் வாங்குறாங்க பர் டே. 500 to 1 lakh வாங்குறாங்க. சில அசிஸ்டண்ட் வந்து அந்த ஹீரோக்கள், அந்த ஆர்டிஸ்ட்டு, பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவங்க தன்னுடைய பிரதராகவே சிஸ்டராகவோ வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க லைஃப்ட்டு. இந்த அசிஸ்டண்ட் வரும்போது என்ன ஆகும்னா, எனக்கு ஒரு 60 படம் 70 படத்துக்கு அப்புறம் தான் அசிஸ்டண்ட் கொடுத்துச்சு சினிமா. அவங்கள பார்க்கும்போது அவங்க படுற கஷ்டம் தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் 2-3 பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருந்ததுனால அசிஸ்டண்ட்டை வந்து அசிஸ்டண்ட் வேலைக்கு மட்டும் வைக்க மாட்டேன். அவங்கள மில்லியனர் ஆக்கிறது எப்படி? ஏன்னா அசிஸ்டண்ட் ஒன்றும் பெரிய படிப்பு படிச்சிருக்க மாட்டாங்க, பெரிய ஒரு ட்ரீம் எல்லாம் இருக்காது. அவங்களுடைய ட்ரீம் என்னென்னா 30 நாளைக்கு வேலை கிடைக்கணும். ஒரு சராசரி ஒரு கார்பெண்டர் இல்லை ஒரு மேசான், இந்த மாதிரி ஒரு தொழிலாளிகள் மாதிரி வாழணும் அப்படின்னு மைண்டில் செட் ஆகிடும். எப்படி ஏஎம் ரத்னம் சார் வந்து மேக்கப் பண்ண இருந்தார், ப்ரொடியூசர் ஆனார், எல்லோரும் ஆக முடியாது. ஸோ அது மாதிரி அசிஸ்டண்ட் வந்து என் கண்ணுக்கு இந்த 130 படத்தில் ஒரு 70-60 படம் அசிஸ்டண்ட், பாதிக்கு பாதி கம்பெனி அசிஸ்டண்ட் கொடுத்துருவாங்க. நான் அவங்கள எப்படியாவது பெரிய பிஸ்னஸ் பண்ணாக்கணும், பெரிய லெவலில் கொண்டு வரணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுவேன். ஏன்னா நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உலகத்தில் உள்ள அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் கற்றுக்கிட்டேன், செயல்படுத்த முடியல. அப்போ நம்ம கூட இருக்கிற இந்த 60 படத்தோட உழைப்பு கிடைக்கிற அசிஸ்டண்ட்டை ஒரு ஓனராகவோ, அட்லீஸ்ட்டு ஒரு 4 காருக்கு ஓனராக, இல்லைன்னா ஒரு சொந்த வீடு வாங்கிறதுக்கு தகுதியாக, இல்லை குடும்பத்தில் குழந்தை குட்டிகளை கட்டி கொடுக்க, கல்யாணம் பண்ண, நல்லது கெட்டது செய்ய, இந்த மாதிரி பேசிக்க இல்லாமல் இருப்பாங்க அசிஸ்டண்ட்டு. ரொம்ப கொடுமையாக இருக்கும் அவங்க வாழ்க்கை. வேறு வேலைக்கு போக மாட்டாங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஒரு 1000 பேராவது 500 பேர் இருப்பாங்க கேரண்டியாக. அவங்கள மாதிரி உழைப்பாளிகள் சொல்ல முடியாது. ஒரு 12 ஹவர் மொட்டை வெயிலில் கூட பிடிச்சிக்கிட்டு அந்த டச்சப் பண்ணிக்கிட்டு நிறைய தொழில் அதில். ஸோ இந்த அசிஸ்டண்ட்டை பார்க்கும்போது இன்றைக்கி கூட நானும் இந்த எனக்கு வந்து ஒரு 30-40 ஒரு 40 லேடிஸு 40 ஜென்ஸ் வந்துட்டு போயிருப்பாங்க அசிஸ்டண்ட்டாக. காரணம் என்னென்னா, நான் அவங்கள பணக்காரலாம் ஆக்கணும்னு முயற்சி பண்ணுவேன். இன்னைக்கு வெளியே அது தொடர்கதையாகவே போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களோட இணைஞ்சு ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது ஒன்று. ரெண்டாவது அவங்கள பணம் பிஸ்னஸ் பண்ண ஆக்கணும்னு ஒரு எண்ணம் வர்றதுனால அசிஸ்டண்ட்டுக்கு நிறைய வேலை கொடுப்பேன், எக்ஸ்ட்ரா வேலை. அவங்க என்னடா நம்மளை முதலாளிக்கு ஆக்குறாரு ஒரு அப்படின்ட்டு பாதி அசிஸ்டன்ட் போயிடுவாங்க. இப்போ யூனியன் பாய்ஸ், ப்ரொடக்ஷன் பாய்ஸ் சில நேரத்தில் இந்த அசிஸ்டண்ட்டே கிடைக்காது, எஸ்டாப்ளிஷ் ஆக்ஷன். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் 500லேருந்து 2000 ரூபா வரலேருந்து தான் மெஜாரிட்டி சம்பளம் இருக்கும். ஒரு 75% 500லேருந்து 2000, ஒரு 10% 2000லேருந்து 20000, இன்னொரு 10% 20000லேருந்து 50000 பர் டே. 5% பீப்புளுக்கு தான் 50000லேருந்து 1 லட்சம் சம்பளம். அது மாதிரி ஒன்று காஸ்டியூம் அசிஸ்டண்ட் இருக்குது, மேக்கப் அசிஸ்டண்ட் இருக்குது. இது படிப்படியாக வளரும் யூனியன் மெம்பர்ஸு. பட் இந்த பர்சனல் அசிஸ்டண்ட் இன்னும் அந்த குரூப் வரல. எம்ப்ளாயிஸ் தான் வந்திருக்காங்க 20 பேருக்குள்ள நினைக்கிறேன். இந்த அசிஸ்டண்ட் கிடைச்சிட்டு அதான் இப்போ என்ன பண்ணலான்னா ஒரே கன்ஃபியூஷன்.
அசிஸ்டண்ட் வந்து அசிஸ்டண்ட் வேலையை செய்யறதுல தவற மாட்டாங்க. அவங்கள போய் நம்ம ஏன் மாற்றுவன, அவங்கள ஏன் பணக்காரோட சந்திப்பன அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடக்குது. எனக்கு அசிஸ்டண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் நல்லா தான் சார் இருக்கோம், ஏன் எங்கள் பணக்காராக்க நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கிறாங்க. என் மனசாட்சி என்ன சொல்லுது, ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே இவங்கள. ஒரு அசிஸ்டண்ட் வந்துக்கிட்டே இருப்பாங்க, லட்சக்கணக்கான பேர் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த அசிஸ்டன்ட்டில் 50% பேர் சினிமா முகத்தில் வர்றவங்க தான். டைரக்ஷன், நடிப்பு, மல்டிபிள் சாய்ஸ், மிஸ்காம் கேமரா வந்து முதல் ஸ்டெப்பு வந்து அசிஸ்டண்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மாறுன்னு தெரியல. இன்னைய வரையும் போராடி இருக்கேன் அசிஸ்டண்ட்டுகளுக்காக, திட்டிருக்கேன். அவங்கள வந்து எப்படியாவது தானே ஒரு 15-20 பேர் ஆகிருக்கணும். கொஞ்சம் செலவு நான் பண்ணணும். பட் இப்போ பொருளாதாரம் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு செலவு பண்ண முடியாமல் அவங்கள டெவலப் பண்ணணும். ஸோ பார்ப்போம். ஒரு அசிஸ்டண்ட்டையும் என்கிட்ட வேலை செஞ்ச ராசியில் எல்லாமே மல்டி மில்லியனராக ஆகியிருக்காங்க. ஒரு நிறைய பேர் எக்ஸாம்பிள் சொல்லலாம். நான் ஏழையாக இருந்தாலும் என்னோட அசிஸ்டண்ட் இப்போ கூடி சொல்கிறது எவ்வளோ பெரிய பெருமையாக இருக்குது. பட் இந்த அசிஸ்டண்ட்டை பற்றி இன்றைக்கி சொல்லுன்னு நினச்சேன். அவங்களுடைய பணி சிறப்பு, வாங்குகிற சம்பளத்துக்கு டபுள் ஒர்க் பண்ணுவாங்க. வெளியில் இருக்கவங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க அவ்வளோ ரெஸ்பான்சிபிள் பீப்புள். ஸோ அவங்கள முயற்சி பண்ணோம். ஏதோ ஒரு 100 அசிஸ்டண்ட் பார்த்தா யாராவது ஒருத்தர் பிஸ்னஸில் தேர்வாங்களா? நல்லது தானே. ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கறது ஒரு புண்ணியம் தானே. ஒரு அசிஸ்டண்ட் மாதிரினா அவரை வச்சு 100 பேர் கொடுக்கலாம். ஸோ சினிமா அசிஸ்டண்ட்டு டச்சப் அசிஸ்டண்ட் சொல்லுவாங்க, சில இடத்துல பர்சனல் அசிஸ்டண்ட் இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் எல்லோரும் மாற மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி கூட இந்த வினோதினி மேம் இருக்காங்க இல்லையா, கூத்துப்பட்டு நிறைய படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அவங்களோட பர்சனல் அசிஸ்டண்ட் அவ்வளோ டிசிப்ளினாக இருப்பான் அந்த பையன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக என்னை ஃபாலோ பண்ணுறாப்புல. பட் எனக்கு வந்து அசிஸ்டண்ட்டை பார்க்கும்போது கோடீஸ்வரன் ஆக்கணுங்கிற எண்ணத்தினால அப்புறம் 2வது அவர் கூப்பிடுறதே இல்லை. சரி கூப்பிட்டு 10 நாள் வேலை கொடுப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும்னு பண்ணுறேன். ஸோ இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமுத்துங்க.